சௌராஷ்டிரி பாலபாரதி தேர்வு நடைபெற்று சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சௌராஷ்டிரி பாலபாரதி சான்றிதழ் தகுதி தேர்வு இன்று 22/4/2026 அன்று மதுரை அலங்கார் திரையரங்கம் அருகே அமைந்துள்ள சோலை ஸ்ரீமுருகன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த தொடக்கநிலை பாடத்திட்ட தேர்விலும் வினாக்கள் சௌராஷ்டிரா எழுத்து உருவிலேயே லிபியில் அச்சிடப்பட்டிருந்தன. சௌராஷ்டிரா எழுத்துக்களை வாசித்து புரிந்து கொள்வதில் ஆரம்பத்தில் சில சிரமங்கள் இருந்த போதிலும் தேர்வர்கள் அனைவரும் 2 மணி நேரம் நடைபெற்ற இத்தேர்வை மிகுந்த உற்சாகத்துடன் எழுதினர். தேர்வுக்கு முன்னதாகவே சௌராஷ்டிரா எழுத்துக்களை வாசித்து பழகும் பயிற்சியை வழங்கினால் வினாக்களை புரிந்து கொள்வது இன்னும் எளிதாக இருக்கும் என்று தேர்வில் பங்கேற்றவர்கள் ஒரு சிறந்த ஆலோசனையை முன்வைத்தனர். இத்தகைய வாசிப்பு பயிற்சி மிகவும் அவசியமானது என்பதில் ஐயமில்லை. எனவே மே 2026 மத்தியில் நடைபெறவிருக்கும் அடுத்த பாலபாரதி பாடத்திட்ட பிரிவில் இந்த பயிற்சி நிச்சயமாக சேர்க்கப்படும். இத்தகைய வாசிப்பு பயிற்சி இன்றியமையாதது என்பதில் ஐயமில்லை. இது அடுத்த தொகுதியினருக்கான பாலபாரதி பாடத்திட்டத்தில் பிபி கோர்ஸ் அதில் சேர்க்கப்படும். இத்தொகுதி மே 2026 நடுப்பகுதியில் நடத்தப்பட வாய்ப்பு உள்ளது. குரல் கொடுத்தவர் ஜுடிஷியல் நியூஸ் சேனல் எடிட்டர் சுட்டி ராமாச்சாரி ஈஸ்வர்லால். நன்றி, வணக்கம். The Balabharati Certificate Qualifying Examination took place today, 22/4/2026 at Solai Sri Murugan Tirumana Mandapam near Alangar Theatre, Madurai. For the beginners course as well, the questions were printed in Saurashtra Libi and the examinee, despite some initial difficulties in deciphering the Saurashtra scripts, wrote the 2-hour examination quite enthusiastically. A good suggestion was given by the participants that some text reading practice should be given before the exam so that the decoding of the questions could be easier with such practice. No doubt, such reading practice is a must, and this will be included in the BB course for the next batch, likely to be conducted in mid-May 2026. Voice by Judicians News Channel Editor Sutti Ramachari Ishwarlal. Thank you.